अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं तदाते स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरगुणादान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिहा कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तयेच्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्गाय देगिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय அத்தியாயம் 3 காண்டம் 3 முதல் புத்தகம் அத்தியாயம் 9 பதம் 12 கரெக்ட்டுங்களா? கரெக்ட் மத்தாஜி. சரிங்க மத்தாஜி, தேங்க்யூ மத்தாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். ஸ்லோகம் 12. नादि प्रसीदति ततोपचितोपचारैर् आराधितशूरगणेषु श्रुति पत्तकामैः यत्सर्वभूतदयायाशत् अलप्ययैयको नानजनौ अवशित सुकृत अंतर आत्मा. हरे कृष्णा. प्रणाम माताजी. प्रणाम माताजी. पढ़ेंगे माताजी. ओके. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எந்தன் பகவானே, பல்வேறு பூஜை பொருட்களுடன் மிகவும் ஆடம்பரமாக உன்னை வழிபடும் தேவர்கள் மீது நீர் மனநிறைவு அடைவதில்லை. ஏனெனில் அவர்கள் லௌகீக பேராசைகளுக்கு ஆட்பட்டு உள்ளனர். நீர் உமது அகாரணமான கருணையினை காட்டுவதற்காக அனைவரின் உள்ளங்களிலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கீர். மேலும் நீரே காலந்தோறும் மக்கள் நலனை விரும்புகின்றீர். ஆயினும் பக்தர் அல்லாதார்க்கு நீர் காணல் நீர் போன்று காண முடியாது ஒதுங்கி விடுகின்றீர். பொருளுரை. உலகியற் செயல்களின் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் வானுலக தேவர்களும் கூட பகவானின் பக்தர்களே. ஆயினும் அதே சமயம் அவர்கள் லௌகீகம் மற்றும் புலநுகர்ச்சிகளின் மீது விருப்பமுடையோரும் ஆவர். பகவான் மிகவும் அன்புடையவர் ஆதலினால் அவர்கள் விரும்புவதை காட்டிலும் அதிகமான உலகியல் மகிழ்ச்சியினை அவர்களுக்கு அளிக்கிறார். ஆயினும் அவர்கள் மீது பகவான் திருப்தி உறுவதில்லை. ஏனெனில் அவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. பகவான் தமது எண்ணிலடங்கா புதல்வர்கள் உயிர்வாளிகள் ஜனனம் மரணம் பிணி மூப்பு எனும் உலக வேதனையில் சிக்குண்டு உலகின் மும்முனை துன்பங்களில் கிடந்து நித்தமும் அழுந்துவதை விரும்புவது இல்லை. விண்ணகத்தை சேர்ந்த தேவர்கள் மட்டுமல்லா, மண்ணுலகத்தை சேர்ந்த பல பக்தர்கள் கூட இந்த உலகில் பகவானின் பக்தர்களாக இருந்து கொண்டு உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவர்கள் தாங்கள் இழிந்த பிறவிகளாக கீழே விடும் ஆபத்து இருந்தும் இதனை செய்வதனால் பகவான் அவர்களிடம் அதிருப்தி கொண்டுள்ளார். தூய பக்தர்கள் உலக இன்பம் எதனையும் விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. அவர்கள் பகவானின் விருப்பங்களுடன் தமது விருப்பங்களை முற்றிலும் இணைக்கின்றனரே ஒழிய தங்கள் சுயநலத்திற்காக எதனையும் செய்வதில்லை. இதற்கு சரியான எடுத்துக்காட்டு அர்ஜுனனே. தனது குடும்பத்தின் மீது கொண்ட பற்றினால் உணர்ச்சி வயப்பட்டு அவன் முதலில் யுத்தத்தை விரும்பவில்லை. ஆயினும் பகவத்கீதையினை கேட்ட பிறகு பகவானின் விருப்பத்தின் பேரில் யுத்தம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டான். இதனால்தான் பகவான்
தமது தூய பக்தர்கள் மீது மிகுந்த திருப்தியுடையவர் ஆகிறார். ஏனெனில் அவர்கள் பகவானின் விருப்பத்திற்கு இசைந்து செயல்படுகின்றன அல்லாது தங்கள் புலன்களின் ஆதிக்கத்திற்கு அடிமையாகி விடுவது இல்லை. அவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பரமாத்மாக அமர்ந்து கொண்டு அவர்கள் நல்லறிவு பெறும் வாய்ப்பினை வழங்குகிறார். ஆதலினால் அனைவரும் சந்தர்ப்பத்தினை சாதகமாக்கிக் கொண்டு பகவானுக்கு அன்பு தொண்டினை உண்மையாகவும் முழுமையாகவும் செய்தல் வேண்டும். பக்தர் அல்லாதார் தேவர்களைப் போன்றோ அல்லது தூய பக்தர்களைப் போன்றோ உள்ளவர்கள் அல்லர். அவர்கள் பகவானுடன் கொள்ளும் உன்னத உறவினை வெறுக்கின்றனர். அவர்கள் பகவானுக்கு எதிராக செயல்பட்டு அதனால் வரும் பலன்களை நிலையாக அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆகின்றனர். பகவத்கீதை 4:14 கூறுகிறது, ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமி அகமென்று. இதன் பொருள், அனைத்து உயிர்களிடத்திலும் பகவான் சமமான அன்புடையராக இருந்த போதிலும் உயிர்கள் அவரவர் சக்திக்கேற்ப பகவானை பெருமளவோ அல்லது சிறிதளவோ மகிழ்ச்சிப்படுத்தும் திறனுடையவராக இருக்கின்றனர் என்பதாகும். தேவர்கள் சகாம பக்தர்கள், அதாவது மனதில் பௌதீக இச்சையுடையவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மாறாக தனிப்பட்ட இச்சைகள் ஏதுமற்ற தூய பக்தர்கள் நிஷ்காம பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சகாம பக்தர்கள் சுயநலமிகள். ஆதலினால் அவர்கள் பிறர் நலத்தை பேணுவது இல்லை. இதன் காரணமாக அவர்களால் பகவானை சரியான முறையில் திருப்திப்படுத்த முடிவது இல்லை. ஆனால் தூய பக்தர்கள் பக்தர் அல்லாதாரை கூட பக்தர்களாக மாற்ற வேண்டும் எனும் லட்சியத்தினை மேற்கொண்டவர்கள் ஆதலினால் அவர்கள் தேவர்களை காட்டிலும் அதிகமாக பகவானை திருப்திப்படுத்துவர். பகவான் அனைவரின் உள்ளங்களிலும் பரமாத்மாவாகவும் நலம் விரும்பியாகவும் வீற்றிருந்த போதிலும் அவர் பக்தர் அல்லாதாரை கருத்தில் கொள்வதே இல்லை. மாறாக அவர் லட்சிய வெறியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் தூய பக்தர்களின் மூலம் அவர் தமது கருணையினை பெற அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகிறார். சில நேரங்களில் லட்சிய செயல்களுக்காக பகவான் சைத்தன்யராக அவதரித்தது போல் தன்னை அவதரித்துக் கொள்கிறார். ஆனால் அதிகமாக அவர் தனது நேர்மையான பிரதிநிதிகளையே அனுப்பி வைக்கிறார். இதன் மூலம் அவர் தனது அளவற்ற கருணையினை பக்தர் அல்லாதரிடம் கூட காண்பிக்கிறார். தனது தூய பக்தர்களிடம் முழு திருப்தியுற்றிருக்கும் பகவான் தனியாக லட்சியத்தினை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தும் அதனால் வரும் புகழை தன் பக்தர்களுக்கே அளிக்கிறார். இதுவே அவர் சகாம பக்தர்களை காட்டிலும் தனது தூய நிஷ்காம பக்தர்களிடம் கொண்டிருக்கும் திருப்திக்கு அடையாளமாகும். இது போன்ற உன்னத செயல்களினால் பகவான் ஒரே சமயத்தில் தனது ஒருபடை சார்பிலிருந்த விடுதலை பெற்று பக்தர்களிடத்து தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம். பக்தர் அல்லாதார் உள்ளங்களிலும் பகவான் வீற்றிருக்கின்றார் என்றால் அவர்கள் ஏன் பக்தர்களாக மாறுவதில்லை என்று. இதற்கான பதில் சிறிதும் நெகிழ்ச்சியற்ற. பக்தர் அல்லாதார் கற்பாறை அல்லது சுண்ணாம்பு நிலத்தை போன்றவர்கள். அதிலே பரில் விளையாது என்பதே ஆகும். பகவானின் பயிர் மாதாஜி, பயிர் விளையாது. ஓகே, சரிங்க. அதிலே பயிர் விளையாது என்பதே ஆகும். பகவானின் பாகங்களாக இருக்கும் ஒவ்வொரு உயிர் பொருளுக்கும் சிறிது சுதந்திரம் இருக்கிறது. இச்சிறிதளவான சுதந்திரத்தை கூட பக்தர் அல்லாதார் தவறாக பயன்படுத்தி பகவானிடத்தும் லட்சிய நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அவரது தூய பக்தர்கள் இடத்தும் தவறுக்கு மேல் தவறுகள் செய்கின்றனர். இதன் விளைவாகவே அவர்கள் பயிர் விளையாத கருங்கல் நிறைந்த நிலமாகவும் சுண்ணாம்பு நிலமாகவும் மாறுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க சகாம பக்தர்கள், அகாம பக்தர்கள். அகாம அப்படின்னா நிஷ்காமன்னு கூட சொல்லலாம். நிஷ்காம, காம அப்படின்னா ஆசைகள். நிஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆசைகள் அற்ற. அதே மாதிரி காம அப்படின்னா ஆசைகள். அக்காம அப்படின்னா எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா என்ற சொல் முன்னாடி வரும்போது அது ஆப்போசிட் அப்படி எடுத்துக்கணும், நாம எதிர்ப்பதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அகாம பக்தர்கள், இங்க சகாம பக்தர்கள், இரண்டு பேரை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா சகாம பக்தர்கள். ஏன்னா தேவர்கள் எப்பவுமே அனுபவிக்கின்ற ஆசை அவங்களுக்கு இருக்கு. ஆனா தூய அப்ப தூய பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானுக்கு சேவை செய்கின்ற எண்ணத்துடன் அவங்க இருக்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மனசுல பகவானுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த சதவிகிதம் தான் மாறுபடுகின்றது. அப்ப பக்தர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா 3 நிலைகள்ல நாம அவங்கள வேறுபடுத்துறோம்.
ஆரம்ப நிலை பக்தர்கள், மத்திம பக்தர்கள், அப்புறம் கடைநிலை பக்தர்கள், அப்போ உயர்ந்த பக்தர்கள். அந்த உயர்ந்த பக்தர்கள் வந்து எப்பவுமே தெளிந்த நீரோடை போல அவங்க வந்து என்னைக்கு தெளிவா இருப்பாங்க. கடல் போல. கடல்ல கல்லு போட்டா கலங்காது. ஆனா இந்த குட்டை அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு போட்டோம் அப்படின்னா சேறு வரும். அது போல இந்த கடைநிலை பக்தர்கள் எப்பவுமே அடிக்கடி கலங்கிருவாங்க. அந்த இடைப்பட்ட நிலையில இருக்கிறவங்க வந்து ஆஹ் அவங்களுக்கும் முக்குணங்கள் இருக்கு. ஆனா அடிக்கடி இவங்க கடைநிலை பக்தர்கள் மாதிரி கலங்க மாட்டாங்க. பக்தியில வந்து தெளிவா இருப்பாங்க. ஆனா தன்னோட சொந்த வாழ்க்கையில வந்து பக்தியை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. மத்தியம பக்தர்கள். ஆனா பிராகிருத பக்தர்கள், கடைநிலை பக்தர்கள் வந்து எப்பவுமே எனக்கு இந்த இந்த கோயில்ல ஒரு சாமி கொடுக்கல, அதனால நான் அந்த கோயிலுக்கு மாத்தறேன். அங்க போனா எனக்கு நல்லா இருக்கு. நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு மாத்தி மாத்தி கடவுளையே மாத்திடுவாங்க. முருகர் கும்பிட்டு இருந்தவங்க திடீர்னு போய் சிவனை கும்பிட ஆரம்பிப்பாங்க. சிவனை கும்பிட்டு இருந்தவங்க திடீர்னு வேற கோயிலுக்கு போவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து காமம் அப்படிங்கிறதுதான் எண்ணம். ஏதாவது ஒண்ணு நடக்கல அப்படின்னா, ஐயோ சாமி நான் உனக்கு அத்தனை பூஜை பண்ணனே, அத்தனை அபிஷேகம் பண்ணனே, நான் எத்தனை பேர் கள்ளி கொடுத்தேன், எனக்கே இந்த கஷ்டத்தை கொடுத்த அப்படி எப்பவுமே புலம்பல்ல இருப்பாங்க. ஆனா பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி கண்ணா காங்ஷதி. அவங்களுக்கு எப்பவுமே புலம்பல் கிடையாது. ஏன்னா இந்த இயற்கையோட சட்டம் எப்படிப்பட்டது, நாம் எதனால் துன்பத்தை அனுபவிக்கின்றோம், ஏன் இன்பத்தை அனுபவிக்கின்றோம், ஏன் அந்த இன்பம் நிலைப்பதில்லை, இது எல்லாமே தெரிஞ்சுட்டா குழப்பம் வராது. உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்க குழம்பிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருச்சு. இதுதான் இயற்கை சட்டம், இதுதான் இப்படித்தான் பகவான் படைச்சிருக்காரு, இதுதான் நாம செய்ய வேண்டியது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க குழம்பவே மாட்டீங்க. இப்ப கூட நம்மள மாதாஜி கேள்வி கேட்டாங்க, ஏன் மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு, ஏன் அப்படி பண்றாங்கன்னு. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய படிக்கணும். ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை நிறைய வாங்கி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வராது. அவங்க படிக்காம சும்மா அவங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்கன்னா லைஃப் இறக்குற வரைக்கும் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், எதுவுமே புரியாது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை வாங்கி படியுங்கள் தயவு செய்து. இல்லைன்னா கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஸ்ரீல பிரபுபாதரோட புத்தகங்களை வாசிப்பவர்கள், அதை சொல்லுபவர்கள், அதை விளக்குபவர்களிடம் தயவு செஞ்சு கேட்டுட்டே இருங்க. அப்பத்தான் நாம ஏன் வாழ்றோம், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவனோட சட்டம் என்ன, நாம எவ்வாறு குழம்பி இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெளிந்த நீரோடை போல நாமளும் தூய பக்தர்களோட நிலையில நம்மளால வர முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். அப்போ இன்னொன்னு, நம்ம கேள்வி கேட்கறது வந்து ஒரு குருவுக்கு கட்டுப்பட்டு அடக்கத்துடன் நாம அதையெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்க முற்பட்டு அப்புறம் கேள்வி கேட்கணும். அப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம கேள்வி கேட்கறது நம்ம புத்திசாலித்தனம் நினைக்க கூடாது. அப்போ நிறைய கேட்டு புரிய முற்பட்டு அப்புறம் கேட்கணும். கேட்காமலே போய் எடுத்த உடனே இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அவங்க சொல்லியே தரல, அவங்க சொல்லி தர்றத நீங்க கேட்கவும் இல்லை, ஆனா நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஆனா பதில் அவங்க கிட்ட நிறைய இருக்கு, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றத முதல்ல டைஜஸ்ட் பண்ணி பழகணும், ஜீரணம் பண்ணணும். அவங்க சொல்றத கேட்கறது ரெண்டாவது, நான் கேட்கறதுதான் முதல்ல அப்படின்னு நாம அந்த டிவிஷன் மாத்தி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அமானித்துவம் இருக்காது. சோ இங்க வந்து தேவர்கள் அப்படித்தான் பௌதிக பற்றுடையவர்கள். ஏன்னா அவங்க இந்திரன் வந்து எப்பவுமே செல்வத்தை அனுபவிக்கணும், எனக்கு இந்த சேர் போகக்கூடாது, இந்திர பதவி போகக்கூடாதுன்னு எப்பவும் முனிவர்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். நாமெல்லாம் பார்த்திருக்கோம். தேவலோக மங்கைகள், ரம்பா, ஊர்வசி கிடையாது, ஊர்வசி வந்து பகவானுடைய நாராயணரோட தொடையில் இருந்து வந்தவங்க. மேனகா இவங்களெல்லாம் அனுப்பி அனுப்பி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றதுதான் இந்திரனுக்கு வேலை. ஏன்னா முனிவர்கள் தவம் செய்து எங்கேயாவது தன்னுடைய ஆட்சியை பிடிச்சிருவாங்களோ, தன்னோட நாட்டை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு எப்பவுமே அவருக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த சகாம பக்தர்கள், பக்தி இருக்கு அவங்களுக்கு, ஆனா பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவர்கள் எப்பவுமே தங்களுக்கு ஒரு தொல்லை வரும்போது எங்க போவாங்க, பகவான் கிருஷ்ணரிடம், பகவான் நாராயணரை அணுகுவார்கள். நேரடியா கிடையாது, பிரம்மதேவர் மூலமா. அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி யாரை அணுகணும் அப்படின்னா மூக்த பக்தர்களை அணுக வேண்டும். அப்ப நேரடியா போய் குருவிட்ட நாம கேட்க முடியாது. அப்ப குருவின் சீடர்களுக்கு சீடர்கள்லாம் நாம யாரை அப்ரோச் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட நாம வந்து நம்ம பிரச்சனைகளை சொல்லி நாம கேட்கலாம்.
அப்போ இந்த சகாம பக்தர்களான தேவர்கள் முழு தூய பக்தர்கள் போல இல்லாதனால அவங்க வந்து மறுபடியும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, ஜென்ம, மிருத்து, ஜரா, வியாதி அதுக்குள்ள வந்து சிக்கிறாங்க. அப்ப இந்த உலக வேதனைகளில் சிக்குண்டு உலகின் மும்முனை துன்பங்கள், 3 துன்பங்கள் என்ன? அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா அப்படின்ற 3 துன்பங்கள்லையும் மறுபடியும் அவங்க வந்து விழுகிறாங்க, விட்டில் பூச்சிகள் மாதிரி. அப்ப அது இழிந்த பிறவிகளாக கீழே விழும் ஆபத்து இருந்தும் இதனை செய்வதனால் பகவான் வந்து அவர்களிடம் அதிருப்தி கொண்டுள்ளார். ஏன்னா பக்தர்களும் செயல் செய்கிறார்கள், செயலற்று யாரும் இருக்க முடியாது. தேவர்களும் செய்யறாங்க, ஆனா தேவர்களுடைய நோக்கம் வேற, பக்தர்களுடைய நோக்கம் வேற. ஏன்னா பக்தர்கள் வந்து பகவானுடைய திருப்திக்காகவே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து எல்லா செயலையும் அவருக்காகவே செய்கிறார்கள். அப்படித்தான் அர்ஜுனன் பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில முதல்ல போர் புரிய மாட்டேன், எனக்கு வந்து எனக்கு பாவம் வரும், என் உறவினர்கள் எல்லாம் கொன்றா அது பாவம், எல்லாம் சோடை போயிருவாங்க, அப்போ அங்க வர்ணசங்கரம் ஏற்படும், இப்படி எத்தனையோ ரீசன் சொல்றார். ஆனா பகவான் வந்து எனக்காக நீ செயல் புரி அப்படின்னு அவருக்கு விளக்கி எல்லா பகவத்கீதையில அந்த எல்லா தத்துவங்களையும் அவர் சொல்றார். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அப்ப பகவானுக்காக செய்யறார். ஏன்னா நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சினே அப்படின்னு சொல்லி ஒரு கருவியாக பகவான் கையில நாம எல்லாம் கருவியாக செயல்பட வேண்டும். இப்ப பகவான் கொடுத்த வேதப்படி நாம செயல்படும் போது, பகவானுக்காக செயல்படும் போது நம்மளுக்கு கர்ம விளைவுகள் கிடையாது, கர்ம விளைவுகள் எரிக்கப்பட்டு விடுகிறது. ஆனா எனக்காக செயல்படும் போது அங்க நான் என்னோட கர்ம விளைவுகளை, பாவமோ புண்ணியமோ, அதை ஏற்றுக்கொண்டு மறுபிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா புண்ணியம் வரும்போது கட்டாய பாவமும் வரும். அப்போ இந்த பாவத்தை புண்ணியத்தை அனுபவிக்கணும்னா மறுபடியும் பிறக்கணும், அப்ப மறுபடியும் பாவம் பண்ணணும். சோ இது ரொட்டீன். மறுபடியும் புனரபி ஜனனம், புனரபி மரணம். இது வந்து ரொட்டீனா அந்த சைக்கிள் செயின் சுத்திட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ பகவத்கீதை 4:11 பகவான் சொல்றாரு. என்ன மாதாஜி? மாதாஜி புண்ணியம் பண்ணா பாவம் வரும்ன்றீங்க, அப்புறம் என்ன மாதாஜி, அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இல்ல புண்ணியம் பண்ணினா பாவம் வராது, புண்ணியத்தை அனுபவிக்க வந்தா நாம பாவம் செஞ்சுதானே ஆகணும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. அது சொன்னேன். அப்போ இந்த உலகுல பிறந்தாக்க நாம பாவம் பண்ணிதான் ஆகணும். நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த அரிசியில எவ்வளவோ பூச்சி புழுக்கள் இருக்கு. உழவர்கள் அவங்க உழவு செய்யணும்னா பல செடி கொடிகளை எல்லாம் எடுத்துட்டு மரங்களை எல்லாம் அழிச்சு பூச்சி புழுக்களை எல்லாம் அழிச்சு அப்புறம் தான் நம்ம கொண்டு வந்துடுறாங்க. அதை நாம் உண்கின்றோம். அப்ப நாம இன்ஹேல் பண்றோம், அவுட்ஹேல் பண்றோம். அப்ப அந்த காற்றின் மூலம் சிறு கிருமிகள் நம்மளுக்குள்ள போகுது, அதை கொல்லறோம். இப்படி எத்தனையோ நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கும்போது பல உயிரினங்களை கொள்கிறோம். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்தா அதை கொண்டுதான் ஆகணும், ஒரு பள்ளியோ கரப்பாம்பூச்சியோ இருந்தா அதை கொண்டுதான் ஆகணும், எறும்பு இருந்தா நீங்க அதை கொண்டுதான் ஆகணும். இப்படி எத்தனையோ பாவங்கள் நம்மள பூச்சி இருந்தாலும் கொண்டு அதுதான். அப்போ பாவம் செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா, அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்போ பகவத்கீதையில சொல்லப்படுறது ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம். அப்போ பகவான் வந்து யார் எவ்வளவு தூரம் தன்னை அணுகுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெசிப்ரிகேட் பண்றாரு. அப்போ நான் 10% சரணடைஞ்சேன் அப்படின்னா 10% எனக்கு அந்த ஆன்மீக நாலேஜ் தர்றாரு. அது அந்த பகவானோட கருணையை தர்றாரு 10%. ஆனா 50% நான் சரணடைஞ்சேன்னா 50% எனக்கு தர்றாரு. அப்ப பகவான் வந்து எல்லா உயிர்வாழிகளையும் சமமாகத்தான் நடத்துறார். சமூகம் சர்வ பூதேசு நமேத்வேசியோ அஸ்தின பிரியக. அப்போ எல்லா உயிர்வாழிகளையும் சமமா தான் நடத்துறார். இங்க வந்து தனிப்பட்ட இச்சைகள் ஏதுமற்ற தூய பக்தர்கள் வந்து நிஷ்காம பக்தர்கள். ஆனா சுயநலமிக்க பக்தர்கள் சகாம பக்தர்கள். ஏன்னா தேவர்கள் எல்லாம் தாங்க நல்லா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு தூய பக்தன் எப்படி நினைப்பாருன்னா, தான் மட்டுமல்ல தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு சொல்லி தனக்கு உள்ள அறிவை, அதாவது நாம எல்லாம் என்ன புரிஞ்சிருக்கிறோம் இப்போ பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம், பக்தியில இந்த நாம சங்கீர்த்தனம் வந்து எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. நாம சங்கீர்த்தனம் யக்ஞ சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமனஸ் தம் நமாமே ஹரிம் பரம்.
அப்ப இந்த நாமம் வந்து எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. அப்ப இந்த நாமத்தை சொன்னா நாம நல்லா இருக்க முடியும். நாம அப்படின்னா உடல் கிடையாது, ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவை விடுவிக்கத்தான் இந்த மனித பிறவி இருக்கின்றது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப இந்த மனித பிறவியை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என பகவத்கீதை நம்மளுக்கு பகவத்கீதை மூலமா பகவான் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்கிறார். அதை நாம வந்து எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தணும். எப்படி ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியார் ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜாச்சாரியார் தன்னுடைய குருவிட்டிருந்து உபதேசம் பெற்றார். ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை நீ சொல்லு, ஆனா இத வந்து வெளியில தெரியக்கூடாது, யாருக்கும் சொல்லிடாத, இந்த ரகசியத்தை உனக்கு மட்டும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறார். அடுத்த வெளியில அவர்கிட்ட இருந்து வெளியில வந்த உடனே இவருக்கு தோணுது, நான் மட்டும் பகவான்கிட்ட போனா போதுமா? இந்த உலகுல எத்தனை ஜீவராசிகள் எத்தனை கஷ்டப்படுறாங்க. அப்போ நினைச்ச உடனே அவர் கோபுரத்து மேல ஏறாரு. அப்பெல்லாம் வந்து பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் கோபுரத்துக்கு மேல இருக்காது. ஏன்னா பகவான் தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு அந்த கோபுரத்துக்கு மேல யாருமே கட்டடம் கட்ட மாட்டாங்க. இது அந்த காலம். இப்பெல்லாம் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எவ்வளவு பண்ணணுமோ அத்தனை பண்ணி வச்சு பகவானை மதிக்காம ஆட்டம் போடுறாங்க. அப்போ அந்த கோபுரத்தின் மேல ஏறி ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை பலரை கூப்பிட்டு, நான் இப்போ ஒரு ரகசியம் சொல்ல போறேன், யாராருக்கெல்லாம் வேணும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கூட்டத்தை எல்லாம் மக்களோட கூட்டத்தை எல்லாம் கூட்டி அவங்களுக்கு இந்த மந்திரத்தை எனது குரு சொல்லி கொடுத்தார். இத சொன்னா போறோம், நாம விடுதலை அடைந்து பகவானோட லோகத்திற்கு ஆன்மீக லோகத்துக்கு போகலாம். இந்த ஜட உலகமானது பொய்யானது, பொய்யான தோற்றம், மாயை. அதனால எல்லாரும் இங்கிருந்து போயிடலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கோபுரத்து மேல இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். இத கேள்விப்பட்டு குரு வந்தாரு. குரு வந்து அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டு கேட்டார், நான் என்ன சொன்னேன் உனக்கு? ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்னனா இல்லையா? அப்ப ஏன் இதை பண்ணின அப்படின்னு கேட்டார். நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் பரவாயில்லை, என்னுடைய என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என நாமெல்லாம் அமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன, நம்ம எல்லாருமே பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அப்ப நம்ம எல்லாருக்குமே உறவு இருக்கின்றது. எல்லா உயிர்வாளிகளுக்கும் உறவு இருக்கிறது. மரம், செடி, கொடி கூட நம்மளோட உறவுகள் தான். ஏன்னா நாம எல்லாருமே பகவானோட சிறு அம்சம். அப்போ இவங்க எல்லாருமே பகவான்கிட்ட போகணும், நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு குருகிட்ட சொல்லும் போது குரு உடனே கையெடுத்து கும்பிடுறார். நான் குரு கிடையாது, நீதான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து உடனே மன்னிச்சு அவரை ஆட்கொள்கிறார். அப்போ பக்தர்கள் எப்பவுமே பிறருடைய நலனை கருத்தில் கொண்டு, அவங்க தன்னை அவமானப்படுத்தினாலும், மோசமான பக்தரா இருந்தாலும், ஏன்னா நம்ம மோசமான பக்தருக்கு பகவானுடைய நாமத்தை எடுத்து சொல்லக்கூடாது. அது வந்து 10 அபராதங்களில் ஒன்று. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நாமத்தை சொல்லக்கூடாது. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க? ஆஹா, இந்த ஜீவராசியும் பகவான்கிட்ட திரும்பி போகணுமே, நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. ஏன் அது சொல்லி கொடுக்க கூடாதுன்றாங்கன்னா, அவங்க வந்து திருப்பி அபராதம் பண்ணுவாங்க, வைஷ்ணவர்களை அவமதிப்பாங்க, பகவானோட நாமத்தை அவமதிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதிகமான பாவம் வரும். நாம வந்து பக்தர்கள், நாம சொல்ல போனா நம்மள வந்து பரிகாசம் பண்ணுவாங்க, அதனால பாவம் வரும். அதனாலதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்தர்கள் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. நம்மள அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவன் நல்லது கிடைக்கணும், அவனுக்கும் நல்லது கிடைக்கணும். இப்ப சுயநலமா இருக்கிறவங்க பாருங்க, பௌதிகமா ஏதாவது ஒரு சீக்ரெட் தெரிஞ்சது, எனக்கு ஒரு கை வேலை தெரிஞ்சது, இல்ல சமையல் நல்லா செய்ய தெரிஞ்சது, இப்படி ஏதாவது ஒண்ணுல அவங்க வந்து பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு அந்த சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டா அவங்களும் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. பக்தியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அதன் மூலமா அவர்களும் அந்த பேரின்பத்தை அடையணும். ஆத்ம பரேஷானுபவம், ஆனந்தமயோ அபியாஷாத். ஏன்னா அதுதான் ஆத்மாவுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க அனுபவிப்பாங்க அந்த ஆனந்தத்தை. யாரெல்லாம் பக்தியில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பகவானின் பெயர், நாமம், ரூபம், லீலை, குணங்கள், சகாக்கள் இதையெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்குது. அதனால பாகவதத்தை கையில எடுத்தவங்க யாராலையும் கீழே வைக்க முடியாது. ஆனா மேலோட்டமா படிச்சாங்க அப்படின்னா ஒண்ணும் புரியாது. அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த பாகவதத்தை படிக்க சொல்றாங்க, இதுல என்னப்பா புரியுது, ஒண்ணுமே இல்ல, திரும்ப திரும்ப இதை சொல்றாங்க. ஆனா பக்தர்கள் சங்கத்துல வந்து கேட்கும்போது நம்மளுக்கு மேலும் அது இனிமையூட்டுவதாக இருக்கிறது.
அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்கே தோன்றி அவதரித்து நமக்காக இந்த கருணையை வாரி வழங்கியிருக்கார். அது வந்து தூய பக்தர்கள் தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக அந்த கருணையை நமக்கெல்லாம் எடுத்து கொடுக்கிறார். அப்ப தூய பக்தர்களிடம் முழு திருப்தியுற்று இருக்கும் பகவான் தனியாக லட்சியத்தினை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தும் அதனால் வரும் புகழை தன் பக்தர்களுக்கு அளிக்கிறார். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு செயல் செஞ்சா எனக்கு புகழ் வேணும்னு எதிர்பார்ப்போம். எனக்குத்தான் அந்த புகழ், நான் செஞ்சேன் ஆனா அந்த புகழ் அவங்களுக்கு போயிருச்சே, நான் பின்னாடி இருந்து செஞ்சேன், என்னை ஒண்ணுமே சொல்லலையே, இது எல்லார் மனசுலயும் இருக்கும். ஆனா பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தனக்கு எந்த புகழையும் எதிர்பார்ப்பதில்லை. தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த புகழ் போய் சேர வேண்டும் என பக்தர்களை வந்து அவ கருவியா பயன்படுத்துறார். இப்ப அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, இந்த போர்ல நீ ஒரு கருவியாத்தான் செயல்படுற, எனக்கு தெரியும், நீ இல்லைன்னா நான் இன்னொரு ஆளை வச்சு நானு இவங்களை எல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தெரியும். ஏன்னா அந்த இடத்துல பீஷ்மர், துரோணர் போன்ற மூத்த பிரதிநிதிகள் எல்லாம் இருந்தும் கூட அவங்க திரௌபதிக்கு நடந்த அநியாயத்தை தடுக்க முடியல. அப்ப அவங்க எல்லாம் மோசமான ஒரு பேர்வழிக்கு துரியோதனனுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்காக உன்னை கருவியா பயன்படுத்துறேன். இந்த போரை நான் கொண்டு வந்ததே எனது விருப்பம்தான். ஏன்னா பகவானின் விருப்பப்படிதான் எல்லாமே நடைபெறும். நாம என்னதான் நினைச்சாலும் தலைகீழ தொங்குனாலும் நடக்காது. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சந்தர்ப்பவசத்தால சில சமயம் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கலாம், லாட்டரியில கிடைக்கலாம், ஆஹா இது என்ன அதிர்ஷ்டம் அப்படிம்போம். கிடையாது, அது பகவானுடைய கிருபை. பகவான் கொடுத்தாதான், பகவான் வந்து உபதிரஷ்டா அனுமந்தா, அனுமதி கொடுத்தாதான் எல்லாமே நடக்கும். ஆனா நாமெல்லாம் அதை வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு இன்னொரு பெயர் போட்டு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம பகவான் வரமாட்டோம். நல்லதெல்லாம் நடக்கும்போது பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். கெட்டது நடந்துருச்சுன்னா ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணினேன், என்ன பாவம் பண்ணேன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் ஆரம்ப நிலையில. ஆனா இப்போ நம்மளுக்கு புரியுறது, எது நடந்தாலும் அது பகவானுடைய கிருபை அப்படின்னு. அப்ப நிறைய பேருக்கு பகவான் வந்து பக்தர் இல்லாதவங்க இதயத்துல கூட இருக்கிறாரே, அப்ப ஏன் அவங்களுக்கு பக்தி தரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழலாம். ஆனா இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். எல்லா உயிர்வாளிகளும் பகவானை விட்டு பிரிந்து இங்கு தான் அனுபவிக்க வேண்டும், இந்த இயற்கையை நான் அனுபவிக்க வேண்டும், நான் கட்டுப்பாட்டாளனாக இருக்க வேண்டும், போக்தா கர்த்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. அகம் போக்தா, நான் தான் அனுபவிப்பவன், அகம் கர்த்தா, நான் தான் செய்பவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு சிறு சுதந்திரம் இருக்கின்றது. எப்படி பகவான் வந்து ஸ்வராட் சுதந்திரமானவர், அப்போ பகவானிலிருந்து தோன்றிய அந்த சிறு அம்சமான நமக்கும் நம்ம அளவுல ஒரு சிறு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சிறு சுதந்திரத்தை நாம வந்து துஷ்பிரயோகம் செய்வதால் நாம பகவானை விட்டு விலகி இருக்கிறோம். அதனால பகவான் வந்து பக்தர் அல்லாதவர்களை கண்டு கொள்வது இல்லை. அப்போ சரணடையும் போது அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளைகளாக அவருக்கு உதவ வர்றார். ஆனா பகவானை திரும்பியே பார்க்காதவங்களுக்கு அவர் ஒரு சாட்சியாக மட்டும் உள்ள பரமாத்மாவாக இருக்கின்றார். அவர் வந்து அவங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்றது இல்ல, அவங்க சுதந்திரத்துல தலையிடுவது இல்லை. அப்போ நாம கூட அப்படித்தான், சிலர் வந்து பகவானே சுதந்திரம் கொடுத்திருக்காரு, நாம போய் அவங்களை கட்டாயப்படுத்த கூடாது. ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம போக முடியும். நம்ம குழந்தையே இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா, நீ அதை செய், டாக்டருக்கு தான் படிக்கணும், இன்ஜினியருக்கு தான் படிக்கணும், நீ இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மேல நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு மேல அவனுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. சோ ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் சுதந்திரம் உண்டு, அதுல பகவானே தலையிடுறது இல்ல. அது போல நான் பக்தர் இல்லாதவர்கள் விஷயத்துல அவர் தலையிடுறது கிடையாது. பக்தரை வந்து பக்தர்கள் யாரெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில், அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் வருகிறார்களோ அவங்களையெல்லாம் அவர் அரவணைச்சுக்கிறார். அப்போ பக்தர்களுக்கும் துன்பம் வருது, பக்தர் அல்லாதவர்களுக்கும் துன்பம் வருது. ஆனா பக்தர் அல்லாதவர்களுக்கு வரும் துன்பம் மாயையினால் கொடுக்கப்படுவது, ஆனால் பக்தர்களுக்கு வரும் துன்பம் பகவானாலேயே கொடுக்கப்படுவது. ரெண்டுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சில பிரபுபாதர் எல்லாம் சாதாரண மனித பிறவி கிடையாது, அவருக்கும் துன்பம் இருந்தது. அது ஏன்? அது பகவானால கொடுக்கப்பட்டது. ஏன்னா பகவானால் கொடுக்கப்பட்டதை பக்தர்கள் துன்பமா ஏத்துக்கிறது இல்ல, அவங்களுக்கு புரிதல் அப்படி உயர்ந்த புரிதல். அடுத்தது 14வது பதம். பும்சாமதோ விவித கர்மபிர் அத்வராத்ரை 13. ஹரே கிருஷ்ண மாதாஜி, 13ங்க. ஓகே, பதம் 13. ஆமா அதாங்க மாதாஜி.
சாரி. பும்சாமதோ விவித கர்மபிர் அத்வராத்ரைர் தானேன சோக்ர தபசா பரிச்சர்யயாச்ச ஆராதனாம் பகவதஸ்தவ கிரியார்தோ தர்ம அதர்மபி அதர்பித கர்ஹிசித் மிரியதே யத்ர. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கவா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் கே ஜே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு மக்களின் புண்ணிய செயல்களான தானம், தவம், துறவு மற்றும் வேள்விகள் போன்றவையும் உம்மை வழிபடுவதற்காகவே செய்யப்படும் இறைப்பணி செயல்கள். நீர் திருப்தியுறும் வண்ணம் உமக்கு அர்ப்பணிக்கப்படும் அச்செயல்களின் பலன்கள் போன்றவை அனைத்தும் நன்மை தருவனவே ஆகும். இவை போன்ற அறநெறி செயல்கள் என்று வீணாக போவதில்லை. கேட்டல், ஓதுதல், நினைத்தல், துதித்தல், பொருளுரை. கேட்டல், ஓதுதல், நினைத்தல், துதித்தல், வழிபடுதல் போன்ற 9 பல்வேறு ஆன்மீக செயல்களை கொண்ட முழு பக்தி தொண்டானது பகட்டவாரமிக்க மக்களை எப்பொழுதும் கவர்வதில்லை. அவர்களின் மிக அதிகமாக வேதங்களை குறிப்பிடும் மேலோட்டமான வேள்விகளாலும் ஆடம்பரமிக்க சமய சமுதாய காட்சியினாலே கவரப்படுகின்றன. ஆயினும் வேதங்கள் புண்ணிய செயல்களின் புலன்களை அனைத்தையும் பரமபுருஷ பகவானுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் என்று ஆணையிடுகின்றன. புண்ணிய செயல்களின் பலன்கள் அனைத்தையும். சரிங்க மாதாஜி. புண்ணிய செயல்களின் பலன்கள் அனைத்தையும் பரமபுருஷர் பகவானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்று ஆணையிடுகின்றன. ஒருவன் நித்திய கடமையாக கொண்டிருக்கும் வழிபடுதல், தானம் செய்தல், வேள்வி செய்தல் போன்றவற்றின் பலன்களை எல்லாம் அவருக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் என்று பகவத்கீதையில் 9.27 பகவான் கூறுகிறார். இவ்வாறு புண்ணிய செயல்களின் பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிப்பது என்பது உண்மையான பக்தி தொண்டின் அடையாளமாக இருப்பதோடு நிரந்தர மதிப்புடையதும் ஆகும். மாறாக அவற்றின் பலன்களை தானே அனுபவித்துக் கொண்டால் அது தற்காலிகமான அணிவிப்பவை முடியும். பகவானுக்கு செய்யப்படும் எச்செயலுக்கும் அழிவற்ற நித்திய சொத்தாகிறது. மேலும் அது பகவானுக்குரிய களப்பற்ற தூய பக்தி தொண்டின் படிப்படியாக உயர்வதற்காக பார்வைக்கு புலனாக புண்ணிய வடிவமாக உருப்பெறுகின்றது. யாராலும் காண முடியாத இது போன்ற புண்ணிய செயல்கள் ஒரு நாள் பகவானின் கருணையினால் முழு நிறைவான பக்தி தொண்டாக மாறும். அதனால் தான் தூய பக்தர் அல்லாதவர்கள் கூட இறைவனுக்கு செய்யும் புண்ணிய செயல்களுக்கு இங்கு பாராட்டப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ படிப்படியாக பகவானை எப்படி அடைவது அப்படின்னா, இப்போ தூய பக்தி தொண்டுல புரிதல் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கேட்டல், ஓதுதல், நினைத்தல், துதித்தல், வழிபடுதல், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த 9 விதமான பக்தி தொண்டும் அவர்களுக்கு எப்பொழுதும் கவர்ச்சிகரமானது. ஏன்னா பகவானை விட்டு ஒரு பக்தன் பிரிவதில்லை, பக்தனை விட்டு பகவான் பிரிவதில்லை. அப்போ பக்தர்கள் இதயத்தில் எப்பொழுதும் பகவான் வீற்றிருக்கின்றார். ஆனா இந்த சகாம பக்தர்கள் மேலோட்டமான வேள்விகள், ஆடம்பரம் மிக்க சமய சமுதாய காட்சிகளால கவரப்படுறாங்க. இப்ப பக்தர் அல்லாதவர்கள் நிறைய பேரு இங்க இஸ்கான் கோயில்ல பக்கத்திலேயே கொடிசியா இருக்கு. அந்த கொடிசியா ஹால்ல நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். அந்த சினிமா பாடல்களை அலற விட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கார்ல இளம் வாலிபர்கள் இருந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும், அதிகமா இளைஞர்கள், இவங்கெல்லாம் மோதி அடிச்சுக்கிட்டு அதுல ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி அலமோதிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பக்கத்துல ரொம்ப இனிமையான பகவானுடைய பக்தி தொண்டு எப்படி பாகவதம், இது பகவத்கீதை கிளாஸஸ் எல்லாம் நடந்து பகவானுக்கு ஆராதனை நடக்குது, துளசி ஆரத்தி நடக்குது, மங்கள ஆரத்தி, எத்தனையோ பகவானுடைய அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், இப்படி மங்களகரமான. ஆனா அங்க பக்கத்திலேயே அமங்கலம். ஆனா அதுக்கு அவ்வளவு கூட்டம், மக்கள் மொய்க்கிற மாதிரி. அங்க ஏதாவது ஃபேர்வெல் போட்டாங்க அப்படின்னா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், டெக்ஸ்டைலு, இப்படி எத்தனையோ நடக்குது. ஆனா அங்க ஆயிரக்கணக்கான கார்கள் நிற்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இஸ்கான்ல ஒரு 50-60 அப்படி கார்கள் தான் இருக்கும். 100கணக்கான பேர் தான் இருப்பாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? உண்மையான நித்தியமான ஒரு நிலையை அறியாமல் அனித்தியமான அழிந்து போகக்கூடிய
செயல்கள்ல மக்கள் ஈ மொய்க்கிற மாதிரி மொய்க்கிறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு காக்கை கூட்டம் எப்பவுமே குப்பையில தான் பொறுக்கும். ஆனா அன்னங்கள் பாத்தீங்கன்னா தூய நீர்ல தான் இருக்கும். அந்த மாதிரி காக்கை கூட்டங்களா இருக்கிறாங்க மக்கள். ஏன் தங்களுடைய உண்மையான நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம அதுல அந்த பௌதிக செயலையே ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து தானம், தவம், வேள்வி அது எல்லாம் எப்பவுமே நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு நம்ம பகவத்கீதையில பாக்குறோம். அப்ப அதை எல்லாமே யாருக்காக செய்ய வேண்டும்? பகவானுக்காக செய்ய வேண்டும். பகவானுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும். எத் கரோசி எத் அஸ்னாசி எத் ஜகோசி ததாசி எத் தபசிசி கௌந்தேய தத் குருஸ்வ மத் அர்ப்பணம். அப்ப பகவானுக்குத்தான் எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் தானமாக கொடுக்கிறாயோ, எந்த யாகங்களை செய்கிறாயோ, தவங்களை செய்கிறாயோ, அதெல்லாம் எனக்காக செய் அப்படிங்கிறார். அப்ப புண்ணிய பலன்களில் வந்து பகவானுக்கு அர்ப்பணிப்பது என்பது உண்மையான பக்தி தொண்டின் அடையாளமாகும். அதுதான் நிரந்தர மதிப்புடையது. ஆனா அதை தானே அனுபவிக்கணும்னு நினைச்சா அது தற்காலிகமான அனுபவிப்பாதான் முடியும். இப்ப ஒரு தானம் பண்றோம். இந்த தானம் வந்து எனக்கு பலன் தரும். நான் இப்ப யாருக்காவது சாப்பாடு போடுறேன். அந்த சாப்பாடு போடுறதுனால எனக்கு புண்ணியம் நிறைய கூடிருச்சு. நான் யாருக்காவது கல்விக்கு பணம் தரேன், அதனால எனக்கு நல்லா படிப்பு வரும். இப்படி சுயநலம் கருதி செய்வது, அதனால அந்த புண்ணிய செயல்கள் தற்காலிக பலன்களைத்தான் தருமே தவிர அது நிரந்தர பலனை தராது. ஆனா எல்லா செயல்களும் பகவான் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நான் என்ன செய்யறேனோ அதெல்லாம் கிருஷ்ணர். ஏன்னா என்னுடையதுங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. அதெல்லாம் என்னுடைய கற்பனை, என்னுடையதுன்னு நான் நினைக்கிறது. எனக்கு இந்த வீடு இருக்கு, எனக்கு இந்த உடல் இருக்கு, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, இப்படி நாம எத்தனையோ என்னுடையது என்னுடையது, நான் நல்லா இருப்பேன், நான் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், எதிர்காலத்துல நான் நல்லா இருப்பேன், இதெல்லாம் கற்பனை, வீண் கற்பனை. உண்மையில நாம எப்படி இருந்தாலும் நல்லா இருக்க போறது கிடையாது. இந்த உடல் நல்லா இருக்க போறது கிடையாது. ஏன்னா நான் இந்த உடலுக்கு இருக்கின்ற அந்த ஆத்மாதான் பகவானுடையது. அதனால அதுக்கு சத்து சித்து ஆனந்தம் இருக்கின்றது. அப்ப பகவானுக்காக செய்யும் போது அது இயற்கையில் ஒன்றிய தன்மையாக இருக்கும். இயற்கையிலிருந்து மாறுபட்டு நான் செய்யணும்னு நினைச்சா, இப்ப காலால நடக்கிறது நான் கையால தான் நடப்பேன் அப்படின்னா எத்தனை கஷ்டம் இல்லைங்களா? கண்ணை மூடிட்டு தான் நான் நடப்பேன். கண் இருந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப அந்த மாதிரி இயற்கைக்கு மாறாக நடக்கும்போது நாம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அப்போ அந்த ஆத்மாவானது இறை உணர்வுடன் இருக்கின்றது. அதை நாம இணைக்கும் போது, அந்த உண்மையான இறை உணர்வுடன் நம்ம இணைக்கும் போது அப்போ நாம வந்து நல்லா இருக்க முடியும். ஆனா இயற்கைக்கு மாறாக செயல்படும் போது, ஏன்னா இந்த உடல் நிரந்தரமற்ற இந்த உடலை நான் என எண்ணி பௌதிகத்தில் ஈடுபடும் போது நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். இப்ப யாராலும் காண முடியாத இது போன்ற புண்ணிய செயல்கள் ஒரு நாள் பகவானின் கருணையில் முழு நிறைவான பக்தி தொண்டாக மாறும். அப்போ சிலரெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? ஆர்த்தோ ஹர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரந்தவ, இவர்களும் மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில நாம படிக்கிறோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து செல்வத்தை நாடி பகவான்கிட்ட போவாங்க ஆரம்பத்துல, சிலர் ஞானத்தை வேண்டி போவாங்க, சிலர் கேள்வியுடையவர்களாக போவாங்க, சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்னு பகவான்கிட்ட போவாங்க. ஆனா இப்படி போறதுனால ஆரம்பத்துல அவங்க அறிவு வந்து கம்மியா இருக்கலாம், ஆன்மீக அறிவு. ஆனா போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தெளிவடைந்து, ஏன்னா நிறைய பேரு கஷ்டத்துல வந்து எவ்வளவு சிந்தித்தாலும் அவங்களுக்கு தெளிவா இருக்காது. ஆனா அந்த பகவான்கிட்ட போய் கொஞ்சம் ஆறுதல் அடையும் போது அப்புறம்தான் புலப்பட வைப்பாரு பகவான். இது உண்மையான கஷ்டம் கிடையாது, இந்த உலகத்துல இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, நீ உன்னோட மனம் பரம் காரணம், உன்னோட மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம், அதனால நீ தெளிவடைந்து என்னிடம் வா அப்படின்னு பகவான் உள்ள இருந்து ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, உள்ள இருந்து பகவான் நம்மளுக்கு அந்த புத்தியை தரும்போது நாம தெளிவடைய ஆரம்பிக்கிறோம். அப்போ பக்தி நம்மளுக்கு முன்னேறுகின்றது. அது முன்னேற்றம் அப்படியே மேல படிப்படியா போய் என்ன ஆகுது? பகவானின் தாமரை பாதங்களை அந்த கொடி பக்திலதா பீஜா, நாம போட்ட அந்த பக்தின்ற விதை வந்து வளர்ந்து வளர்ந்து நாம அதை இடையில என்ன பண்றோம்? அதை சுத்தி இருக்கிற கலையை எடுத்து விடுறோம். ஏன்னா பக்திங்கிறது நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம முழுமையான பக்தி கிடைக்குது. இடையில வந்து சஞ்சலங்கள் நிறைய வரும். ஏன்னா அந்த முக்குணங்கள்னால மாயினால நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா பக்தர்களுக்குத்தான் அதிக சோதனை. பக்தர்கள் அல்லாதவங்க பாருங்க எப்பவுமே மாயையோட பிடியில் இருக்கிறதுனால மாயை சோதிக்கவே மாட்டா. நீ ஏற்கனவே என்னோட ரூம்குள்ளதான் இருக்க,
உன்னையே நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ரூமை விட்டு வெளியில போறவங்கள புடிச்சு காலை புடிச்சு இழுத்துட்டே இருப்பா மாயா. அப்ப அவங்களுக்கு வந்து அதிக சோதனை இருக்கும். எப்படி எப்படின்னா, ஒரு நாள்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பழைய ஒரு 4-5 மாசம் அந்த வீட்டை வந்து புழங்கவே இல்லை. அப்ப அதை என்ன பண்றோம், நாம டஸ்ட் கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட் வந்து மேல பறக்கும், புழுதி புகை மூட்டமா இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தா அது வந்து மறுபடியும் படிஞ்சிருக்கும். அதை மறுபடியும் கூட்டுறோம், அது மறுபடியும் மேல எழுகிறது. முந்தின நாள் மாதிரி இல்லை, ஆனா கம்மியாயிருச்சு. மறுபடியும் கூட்டுறோம், மறுபடியும் அதெல்லாம் புகை பறந்து மறுபடியும் அது படிஞ்சிருக்கு. அடுத்த நாள் கூட்டுறோம், அது கொஞ்சம் கம்மியாயிருக்கு, மறுபடியும் கம்மியாயிருக்கு, ஆனா மறுபடியும் இருக்கு அதுல. இப்படி பல தடவை சுத்தம் பண்ணினா தான் அந்த வீடு நல்லா சுத்தமாகும். அது போல எவ்வளவோ கோடி ஜென்மங்கள் நாம பகவானை மறந்து நம்ம உணர்வுகள் தூய்மை இல்லாம இருக்கு, ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்ப அந்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னாகும், பகவான் உள்ள குடி வரணும் இப்போ நம்ம இதயத்துல. அப்ப அந்த உணர்வுகளை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப வந்து மேல புழுதி கிளம்புற மாதிரி நம்மளுக்கு அந்த தூய்மைப்படுத்துறப்ப நம்மளுக்கு இப்ப எப்படி ஒரு டாக்டர் வந்து கேன்சர் சிகிச்சை பண்றாரு அப்படின்னா அதை அறுக்கத்தான் செய்வார். அப்ப அதுக்கு நம்மளுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கட்டி போகணும் அப்படின்னா அந்த வலியை பொறுத்துக்கத்தான் வேணும். அப்ப பக்தர்களான நாம எவ்வளவோ மோசமான நிலையில் இருந்திருக்கோம். அந்த தூய்மைப்படுத்துகின்ற இது நடக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஐயோ, பக்தன் இல்லாதப்ப கூட நான் நல்லா இருந்தேன், ஆனா பக்தனானதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய சோதனைகள்லாம் வருதே அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காகத்தான். அதனால அந்த ப்ராசஸை நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா கத்தியே வைக்க வேண்டாம், எனக்கு பரவாயில்ல கேன்சர் இருந்துட்டு போகுதுன்னா அது பின்னாடி இன்னும் ரொம்ப மோசமாகும். ஏன்னா நம்மளுக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிற சிக்கல் அத்தியாத்மிகா ஆதிபௌதிகா ஆதி தெய்வீகங்கிறது அது கொடுமையானது. ஆனா நம்மளை சுத்தப்படுத்த நம்ம கடவுள் கையில விட்டுட்டோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நம்மளை மறுபடியும் எடுத்துக்கிறாரு அவர்கிட்டயே. அடுத்தது பதம் 14. சத்வத் ஸ்வரூப மகசைவ நீபீத பேத மோகய போத தசனாய நம பரஸ்மை விஸ்வோத்பவ ஸ்திதி லயேஷு நிமித்த லீலா ரசாயதே நம இதம் சக்ருமேஸ்வராய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா? நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தமது அகசக்தியினால் தம்மை நித்தியமாக வேறுபடுத்தி காட்டுபவரும் எல்லாம் கடந்த பரம்பொருளாக விளங்குபவருக்கும் எனது வந்தனங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தன்னுணர்வு பெறுவதற்கான புத்தியின் மூலமே அவரது வேறுபாடில்லாத அருவத்தன்மையானது அறிந்து கொள்ளப்படுகிறது. இப்பிரபஞ்சத்தின் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய செயல்களை தமது லீலைகளினால் அனுபவித்து மகிழ்பவருக்கு எனது வந்தனங்கள் உரித்தாகுக. பொருளுரை. தன்னுணர்வு பெற்ற புத்தியினால் அவரது அருவத்தன்மையானது அறிந்து கொள்ளப்படுவதாக இருந்த போதிலும் முழுமுதற் கடவுளானவர் தமது அகசக்தியின் மூலம் ஏனைய உயிர்களிடமிருந்து நித்திய வேறுபாடுடையவராகவே விளங்குகிறார். அதனால்தான் பகவானின் பக்தர்கள் பகவானின் அருவத்தன்மைக்கு தமது மரியாதை கலந்த வணக்கங்களை உரியதாக்குகின்றனர். ராச என்னும் வார்த்தை இங்கே முக்கியத்துவமுடையதாகிறது. பிருந்தாவனத்தில் கோபியர்களுடன் சேர்ந்து பகவான் கிருஷ்ணரும் இந்த ராச நடனத்தினை ஆடி காட்டினார். முழுமுதற் கடவுளான கர்போதக சாயி விஷ்ணுவும் கூட தமது புறசக்தியுடன் ராச இன்பத்தில் ஈடுபடுகின்றார். அப்புறசக்தியின் மூலமே அவர் இப்பிரபஞ்சம் முழுவதையும் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார். பிரம்மதேவர் தமது மரியாதைக்குரிய வந்தனங்களை உண்மையில் எப்பொழுதும் கோபியர்களுடன் ராச இன்பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே சமர்ப்பிக்கிறார். அவர் இவ்வாறு ராச இன்பத்தில் ஈடுபட்டிருப்பதை கோபால தாபனி உபனிஷத்தும் பின்வரும் வார்த்தைகளினால் உறுதி செய்கிறது. பரார்த்தாந்தேஷோ அபுத்யத கோப வேஷோ மே புருஷ புரஸ்தாத் ஆவிர் பவ பூவ. பகவானுக்கும் உயிர்களுக்கும் இடையேயுள்ள வேற்றுமையானது நிச்சயமாக எப்பொழுதும் உணரப்படுகின்றதென்றால் பௌதீக தோற்றத்தினை படைப்பதற்கு அவர் பயன்படுத்தும் புறசக்தியிலிருந்து வேறான அவரது அகசக்தியினை புரிந்து கொள்வதற்கான போதுமான ஞானத்தை பெரும் பொழுதேயாம். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்ப பகவான் வந்து பராசர் சக்தி விவிதைவ சூயதே அப்படின்னு சொல்லி அவர்
அவருடைய சக்திகள் அளவற்றது. அப்ப பகவானுக்கு வந்து இப்ப நாம ஹலாதினி, சந்தினி, இந்த மாதிரி அகசக்தி, புறசக்தி, இடைத்தர சக்தி இப்படி இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது தவிர அவருக்கு பல்வேறு சக்திகள் இருக்கின்றது, 64 குணங்கள் இருக்கின்றது. இப்படி பகவான் வந்து எல்லையிட முடியாதவர். அவருடைய அளவோ, அறிவோ, அழகு இது எல்லாமே எல்லையற்றது, அன்லிமிட்டெட், அனந்த அப்படின்னா எல்லையே கிடையாது, அதை வர்ணிக்கவே முடியாது. சாதாரண மக்களால நாம ஒரு மலைக்கும், இமயமலை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுல ஒரு பொடி தூசு இருக்கும் பாருங்க, அது கூட கிடையாது. நாம அந்த அளவு சிறியவற்றுள் சிறியவர்கள் நாம. பகவான் பெரியவற்றுள் பெரியவர். பல கோடி பிரபஞ்சங்கள் அவரது மயிர்கால்கள் இருந்து உருவாகின்றது அப்படின்னா அவரோட சைஸ் என்னன்னு நம்மளால கற்பனை கூட பண்ணவே முடியாது. அப்ப அப்படிப்பட்ட பகவான் வந்து ராசலீலையில ஈடுபடுகிறார். அப்போ அவரது அந்தரங்க சக்தி மூலமாக அவர் தன்னை பலவயிறாக தோற்றுவித்துக் கொள்கின்றார். வெளிப்புற சக்தியின் மூலமாக இந்த சட பிரபஞ்சங்களை அவர் வந்து உருவாக்குகின்றார். அத வந்து படைக்கவும், காக்கவும், அழிக்கவும் செய்கிறார். அப்ப பிரம்மதேவர் கூட தமது மரியாதைக்குரிய வந்தனங்களை ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான். ஆனால் அவருக்கு காரணம் ஏதுமில்லை. நான் காரணம் காரியம் சவித்தியதே. அப்போ பகவானுக்கு வந்து எந்த காரணமும் கிடையாது. ஆனா எல்லா காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் அவர்தான் காரணம். அப்ப இது வந்து ஒரு பக்தர் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். புறசக்தியிலிருந்து வேறான அவரது அகசக்தியினை புரிந்து கொள்ள போதுமான ஞானத்தினை பெறும்போதுதான் இது முடியும். அகசக்தி என்ன, புறசக்தி என்ன, இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். சும்மா கற்பனையில வந்து பகவான் ஒரு மனிதர், மாமூடா என்ன நினைக்கிறான், அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவர் மனித ரூபத்துல வந்தா அவரும் கருவுல இருந்து பிறக்கிறாரு. அப்புறம் கடைசியில ஒரு வில்ல போட்டு ஒரு வேடன் கொன்னுட்டான், அதனால அவர் மறைஞ்சிட்டாரு, அவர் உடம்ப புதைச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம யூடியூப்ல இதுலெல்லாம் பாக்குறோம். மூடர்கள் எந்த ஒரு சாஸ்திர அடிப்படையும் இல்லாம கற்பனைக்கு வந்ததெல்லாம் போட்டுருவாங்க அதுல. அதை பார்த்துட்டு அதை 10 பேர் நம்பிட்டு அதை ஒரு விவாதமாக எடுத்துட்டு டிவி மேடையில கர்ணன் தான் உயர்ந்தவன், தலையும் புரியாது காலும் புரியாது, ஆனா நடுவுல ஒரு இடைச்சொருகள் மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்தை கிழிச்சு அதை படிச்சுக்கிட்டு பைத்தியக்காரனுங்க மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் பொழுதுபோக்காம வெட்டி பேச்சாளர்கள். இவங்கெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில வைக்கிறேன்னே தெரியல. அப்போ இந்த மூடர்கள் தன்னையும் குழப்பி தன்னை சார்ந்த தன்னை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை ஜனங்களையும் மூடர்களாக்குறாங்க. அவங்கள பார்த்து இப்ப பலர் ரசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆஹா எவ்வளவு அழகா பேசுறாரு. ஆனா அந்த அழகான பேச்சு எதுக்கும் உபயோகப்படாது. நம்ம குழியில போய் உழுகிறதுக்கு வேணா உபயோகப்படும். ஏன்னா இந்த ஜட விஷயங்கள்ல மக்கள் வந்து நிறைய கவர்ச்சிகளை எதிர்பார்க்கறாங்க. ஆன்மீக விஷயத்துல ஆரம்பத்துல கவர்ச்சி வராது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் மஞ்ச காமால நோய் இருக்கு. அப்போ கரும்பு ஜூஸ் கொடுத்தா இனிக்குமோ? இனிக்காது. அப்போ நம்மளுக்கு சில பிரபுபாதர் போன்ற மூத்த பக்தர்கள் நம்மளுக்கு வந்து மாத்திரை தர்றாங்க. எப்படி? நீங்க வந்து இப்படி பண்ணுங்க, தொடர்ந்து பாகவதம் கேளுங்க, தொடர்ந்து பகவத்கீதை கேளுங்க. இது ஒரு டோஸ் மட்டும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப காய்ச்சல், அதாவது காய்ச்சல்னா பல கோடி ஜென்மத்துல இருந்து வந்த காய்ச்சல், அதுக்கு வந்து ஒரு நாள் பாகவதம் கேட்டா பத்தாது, ஒரு நாள் பகவத்கீதை பத்தாது. இதுக்கு வந்து அவர் தான் டாக்டர். நம்மளுக்கு அவர் நம்மளுக்கு அறிவுரை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீவர், ஆனா எல்லாத்துக்கும் மருந்து ஒரே மருந்து தான். தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு பல பிரச்சனை இருக்கு, ஒரே மருந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்க. எந்த டாக்டர் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆனா சில பிரபுபாதர் நம்மளுக்கு தர்றாரு. என்னது? பகவத்கீதை, பாகவதம், பக்தர்கள் சங்கம். இதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சரியா போயிடும். அப்ப நாம அதை ஏத்துக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜட நோய் சரியாகும். ஆரம்பத்துல வந்து அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாம நோய் இப்ப ரொம்ப முத்தி போச்சு. அந்த முத்தி போன நோய்க்கு அவர் வந்து இது பல காலம் ட்ரீட்மெண்ட் வேணும். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, பாகவதம் கேளுங்க கேளுங்க கேளுங்க, டெய்லி கேளுங்க, அப்பதான் இந்த நோய் வந்து குறைஞ்சிட்டே வரும்னு சொல்றார். சோ நாம வந்து இந்த பாகவதத்தை சாதாரண ஒரு புத்தகமாக நினைக்க கூடாது. இது வந்து எல்லா சாஸ்திரங்களுடைய
சுருக்கம் கண்டென்ட்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு சம்மரைசேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. அதனால பாகவதம் வந்து நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகூர் அகோர் அசிகா புவு பாவுகாக. இந்த பாகவதம் இப்ப கிடையாது அப்ப கிடையாது, பல கோடி வருடங்களுக்கு முன்னாண்டு இருந்து பேசப்பட்டு வருகிறது. தூய பக்தர்கள் இதை பேசி பயனடைந்திருக்கிறார்கள். எல்லாம் அங்க வந்து ஆன்மீக லோகத்துக்கு திரும்பி போயிருக்காங்க, பேக் டு காடட். அப்ப இந்த பாகவதம் மீண்டும் வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட போது இது சுகமுனிவர் திருவாயிலிருந்து நாம கிளி கொற்றிய பழம் போல மிகவும் இனிமையானது, சுவையானது. அந்த பாகவதத்தை தான் நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுல இருந்து நாம் அரிய கருத்துக்களை நாம் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு அதனால் பயன்பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் இருந்தா பார்க்கலாம்.